நீட் யூஜி 2026க்கு அப்ளிகேஷன் போடும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம். போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ தேவையில்லை. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம்ல, அதில் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். நேம் அண்ட் டேட் இருக்கணுமா வேணாமா அப்படின்னா தேவை கிடையாது. நீட் யூஜி 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு அதில் நேம் அண்ட் டேட் கேண்டிடேட்டோட நேமும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்த டேட்டும் வேணும்னு சொல்லவே இல்லை. ஸோ அவங்க கேட்காத ஒன்றை நம்ம வைக்க தேவையில்லை. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ஒயிட் பேக்ரவுண்ட் வித்தவுட் நேம் அண்ட் டேட் நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அதே போல் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண தேவையில்லை. பட் ஒரு 6 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மினிமம் 4 மேக்ஸிமம் 6 காப்பீஸ் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோவில் லைக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரியே போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 to 6 காப்பி ஹார்ட் காப்பி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. மேபி அட்டண்டன்ஸ் ஷீட்டில் கேட்கலாம், கவுன்சிலிங்க்கு தேவைப்படலாம், அதே போல் அட்மிஷன் டைமில் தேவைப்படலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளிகேஷனில் போடுற ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் அட்மிஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நமக்கு நேம் அண்ட் டேட் தேவை கிடையாது. அதே போல் கண்டினியூஸாக நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். கேப்சர் லைவ் ஃபோட்டோவில் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு நான் ஃபோட்டோ எடுக்கணுமா, ஸ்பெக்ஸ் போடாமல் ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸ்பெக்ஸ் போடாமையும் ஃபோட்டோ எடுக்கலாம், ஸ்பெக்ஸ் போட்டுட்டும் கேப்சர் லைவ் ஃபோட்டோ எடுக்கலாம். கேப்சர் லைவ் ஃபோட்டோங்கிறது ஈஸியான ஸ்டெப்பாக தான் எல்லாருக்குமே இருக்குது.